அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி, விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா. விநாயகப் பெருமானுடைய புகழ், விநாயகப் பெருமானுடைய சிறப்பு, இதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் இந்த வருஷம் பூரா பத்தாது. அவ்வளவு சிறப்புகள் கொண்டதாக இருக்குது. அமாவாசை முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடிய சதுர்த்தி சுக்ல சதுர்த்தின்னு பேர். பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடிய சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தின்னு பேர். இந்த கிருஷ்ண சதுர்த்திக்கு சங்கடஹர சதுர்த்தின்னு பேர். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி. மற்றும் தினம் பிள்ளையாரை நம்ம வணங்கணும். ஒருவேளை பிள்ளையாரை வணங்க முடியல, நம்ம என்ன பண்ணலாம்? மாதம் சுக்ல சதுர்த்தி போகலாம். ஒருவேளை போக முடியல, சரி அட்லீஸ்ட் சங்கடஹர சதுர்த்தி போகலாம். அதுவும் போக முடியல. வருஷத்தில் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தியை வேண்டினால் வருடம் முழுக்க கோயிலுக்கு போன பலன்கள் கிடைக்கிறது. வருடம் முழுக்க கோயிலுக்கு போக பலன் கிடைக்கிறது. 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமான் 5 கரங்களை உடையவர், வேண்டும் வரத்தை அள்ளி தரக்கூடியவர், வலம்புரி இடம்புடி கொண்டவர். எவர் ஒருவர் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் பிள்ளையார் தொட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையாரை வணங்கி எந்த காரியத்தை பண்ணாலும் அந்த காரியம் வெற்றி. விநாயகப் பெருமானை வணங்குவதற்கு கானாபத்தியம் என்று பெயர். நீங்கள் மற்ற தெய்வங்களை மாதிரி இந்த புஷ்பம் போட்டு பூஜை பண்ணோம், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி கிடையாது. 2 பிள்ளை எடுத்து அவர் மேலே போட்டு விநாயகா அப்படின்னு கூப்பிட்டா ஒரு க்ஷணத்தில் வருவாராம். அவ்வை பிராட்டி ரொம்ப அழகாக சொல்கிறா, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றிடுவார். நம்பிக்கை வேணும் அவர் பேரில் இருந்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ஒரு கோயிலில் போனோம்னா யானைகிட்ட அனுகிரகம் வாங்கினா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யானை குருவுடைய அம்சம் கொண்டது. குரு பார்த்தா கோடி நன்மை. நம்ம யானைக்கண் படத்தையே வச்சுருக்கோம். அப்போ அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. இந்த யானையுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருந்து கெட்டதை எடுத்துடும். அதே போன்று விநாயகர்கிட்ட போனீங்கன்னா விக்னங்களை எடுத்துடுவார். அதனால தான் விக்னராஜர். கணங்களுக்கு அதிபதி, அதனால்தான் கணபதி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயில், மற்ற இதர பிரசித்தி பெற்ற கோயில்களில் விநாயகர் இரட்டை பிள்ளையாராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரட்டை பிள்ளையாரை பார்த்தாலே அதிர்ஷ்டங்கள் கூடி வரும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விசேஷங்கள் விநாயகர் வழிபாட்டில். விநாயகருக்கு மஞ்சளில் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுவா. மங்களகர கணபதினு பேர். இன்றைக்கி எதேனும் சுழி போட்டால் கூட பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு, அந்த காரியம் ஜெயம், வெற்றி வெற்றி வெற்றின்னு பெரியவங்க சொல்லுவாள். அவ்வளவு சக்தி பிள்ளையாருடைய வழிபாட்டில் இருக்குது. யார் விநாயகரை தொட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாளோ அவளுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி வர. விநாயகர் சதுர்த்தி என்று வீட்டில் மண் வைத்து அந்த மண்ணின் மேலே தண்ணியை விட்டு குழைச்சி பிள்ளையாரை பிடிக்கணும். சப்போஸ் இல்லை சார் நான் கடையில் தான் வாங்கி வைக்கலாம். கொலு வைக்கிற வழக்கம் நவராத்திரியில் இருக்குது, கிருஷ்ண ஜெயந்தியில் இருக்குது, அடுத்தது விநாயகர் சதுர்த்தியில் இருக்குது. நவராத்திரியில் வச்ச கொலுவை எடுத்து நம்ம மேலே எடுத்து வச்சுருவோம். கிருஷ்ண ஜெயந்தியில் வச்ச கிருஷ்ண பரமாத்மாவையும் எடுத்து வீட்டில் வச்சுருவோம். ஆனால் பிள்ளையாரை மட்டும் கொண்டு போய் கரைச்சிடுவோம். இந்த லோகக்ஷேமத்துக்காக மண்ணிலிருந்து பிரித்து மண்ணை கொண்டு வரோம். அதை ஒன்று சேர்க்கறதுக்கு தண்ணியிலேருந்து தண்ணியை பிரிக்கிறோம். விநாயகப் பெருமான் எல்லாத்தையும் சேர்த்தணும் அப்படின்னு நினைப்பார். அதனால தான் அவரை 5வது நாள் அல்லது 7வது நாள், 9வது நாள், 11வது நாள் கரைப்பாங்க. அப்படி கரைக்கும் பொழுது மண்ணோடு சேர்ந்துடும், தண்ணியோடு சேர்ந்துருமா. இந்த இயற்கைக்கு எந்த பாதகமும் இல்லை. பிள்ளையாரை இந்த மண்ணோட நம்ம அந்த பிள்ளையாராக இருந்தவர் கரைஞ்சு இந்த லோகக்ஷேமத்தை கொடுத்துருவாராம். அவ்வளோ விசேஷங்கள் உண்டு பிள்ளையார் வழிபாட்டில். வீட்டில் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு இல்லை பிள்ளையாரை வாங்கி வச்சு அப்பம் பொரி அவள் இதெல்லாம் வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணி விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண. விநாயகனே போற்றி,
வேதவனே போற்றி, ஆணை முகத்தோனே போற்றி, விக்னங்களை போக்குபவனே போற்றி. இப்படி பிள்ளையாருடைய போற்றி. சுமுகாய நம, ஏகதந்தாய நம, கபிலாய நம, கஜகர்ணகாய நம, லம்போதராய நம. இப்படி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும். எனக்கு ஒன்றும் தெரியாது சார், விநாயகா விநாயகா விநாயகான்னு சொன்னாலே விக்னங்கள் தீர்த்து விடுவார். 2 அருகம்புல்ல போட்டு அர்ச்சனை பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரணும். போய் சுவாமியை விநாயகரை வேணணும். கொழக்கட்டை பண்ணோம். ஏன்னா மோதக பிரியர்னு சொல்லுவா. கொழக்கட்டை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். கொழக்கட்டை எப்படி அப்படின்னா, அதில் பூர்ண கொழக்கட்டைன்னு சொல்லுவா, இனிப்பு கார கொழக்கட்டைன்னு சொல்லுவா. 2 கொழக்கட்டையும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கணும், பெரியவங்க சாப்பிடணும். விக்னங்களை போக்குவார். தோப்புக்கரணம் இடுவோருக்கு எந்த வினையும் வராதுன்னு அவ்வை பிராட்டி சொல்லியிருக்கா. நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வெற்றி வெற்றி வெற்றி. விநாயகர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஸ்வர். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.